அனைவருக்கும் வணக்கம். தொல்காப்பிய எழுத்ததிகாரத்தின் முதல் இயல் நூன்மரபு. இந்நூன்மரபு என்னும் இந்த இயல் எதனைப் பற்றி கூறுகிறது என்பதை இளம்பூரணர் இங்கே குறிப்பிடுகிறார். அதாவது, இவ் எழுத்ததிகாரத்தார் சொல்லப்படும் எழுத்திலக்கணத்தினை ஓராற்றால் தொகுத்து உணர்த்துதலின் நூன்மரபு எனும் பெயர்த்து என கூறுகிறார். அதாவது, எழுத்ததிகாரம் உங்களுக்கு தெரியும் 9 இயல்களை உடையது. அந்த 9 இயல்களில் பின்வருகின்ற 8 இயல்கள், இந்த நூன்மரபு நீங்களாக பின்வருகின்ற 8 இயல்களில் சொல்லப்படுகின்ற செய்திகளின் ஒரு தொகுப்பாக இந்த நூன்மரபு அமைந்திருக்கிறது என்பது அவர் கருத்து. நூன் மரபு, நூல் கூட்டல் மரபு என அவர் கூறுகின்றார். இதில் கூறுகின்ற இலக்கணம் மொழியிடை நின்ற எழுத்திற்கன்றி தனி நின்ற எழுத்திற்கு என உணர்க என்றும் அவர் கூறுகின்றார். அப்ப தனி எழுத்திற்கு அதற்கான இலக்கணமே தவிர மொழியிடை வருகின்ற எழுத்துக்களுக்கான இலக்கணம் இதுவன்று என்பது அவர் கருத்து. ஆனால் நாம் பின்னால் வரும்பொழுது இதை நாம் சரிபார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதுபோல இந்த எழுத்ததிகாரத்துடைய செய்திகளை தொகுத்து உணர்த்துவது இந்த நூன்மரபு என்பதில் கருத்து வேறுபாடு கொள்கிறவர்களும் உண்டு. ஏனென்றால் அப்படி என்றால் அவர்கள் வைக்கின்ற வாதம் என்னவென்றால், நூன்மரபு என ஏன் பெயர் வைக்க வேண்டும், அதிகார மரபு என்றுதானே வைத்திருக்க வேண்டும். அந்த அதிகாரத்தில் உள்ள செய்திகளுக்கு ஒரு தொகுப்பாக இந்த இயல் அமைகிறது என்றால் அதிகார மரபு என்றுதானே வைத்திருக்க வேண்டும். நூன்மரபு என வைப்பதற்கு காரணம் என்ன என கூறுகிறார்கள். அது ஆராய்ச்சி அளவில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த ஆய்வுக்குள் செல்லலாம். ஆனால் இது ஒரு இளங்கலை இறுதியிலோ அல்லது முதுகலையிலோ படிக்கின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிமுகம், தொல்காப்பியத்தை ஒரு எளிமையாக அறிமுகம் செய்கின்ற ஒரு நிலையில் நான் இந்த காணொளியை அமைத்துக் கொள்வதால் நூற்பாக்களுக்கான பொருளும் தேவைப்படும் இடங்களில் சிறிது விளக்கங்களும், இதில் ஏதேனும் ஏற்படுகின்ற சிக்கல்கள் இருப்பின் என்ன வகையான சிக்கல்கள் இருக்கின்றன என்பதை கோடிட்டு காட்டுகின்ற ஒரு நிலையில் மட்டுமே இந்த காணொளிகளை அமைத்துக் கொள்கின்றேன். ஆராய்ச்சிக்கான காணொளிகள் இடையிடையே வெளியிடப்படும். ஆனால் இந்த காணொளியினுடைய மிக முக்கிய நோக்கம் தொல்காப்பியத்தை மாணவர்களிடையே பரவலாக்க செய்தல் வேண்டும். இலக்கணம் என்பது எளிமையானது, தொல்காப்பியம் படிப்பதற்கு இனிமையானது என்கின்ற கருத்தை மாணவர்களுக்கு கொண்டு சேர்த்து அவர்கள் பயனுற வேண்டும். தமிழ் படிக்கின்ற மாணவர்கள் தொல்காப்பியத்தை, தமிழ் இலக்கணத்தை விரும்பி படிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த காணொளிகள் அமைக்கப்படுகின்றன. இலக்கண நோக்கிலிருந்து இலக்கியங்களை நாம் பார்க்கும் பொழுது மிக சிறந்த பொருட்புலப்பாட்டு தன்மையினை அந்த இலக்கியங்களுக்கு ஒரு புது பொருண்மையினை மாணவர்கள் உணர முடியும் என்பது என்னுடைய கருத்து. இதுடன் இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக நூற்பாக்குள் செல்லலாம். அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.